கருணாநிதி முதுபெரும் பொது உடைமை போராளியும் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவருமான நல்லக்கண்ணு சற்று முன்பு காலமானார். சரியாக 1:55 மணியளவில் மருத்துவமனையில் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை பலனளிக்காமல் இன்று காலமானார். கடந்த சில நாட்களாக அரசு மருத்துவமனையில் மூச்சு திணறல் காரணமாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நல்லக்கண்ணுவுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்தனர். அந்த சிகிச்சை பலனின்றி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான 101 வயது நிறைந்த நல்லக்கண்ணு காலமானார். நல்லக்கண்ணு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை ஸ்ரீவைகுண்டம் பகுதி கிளை செயலாளர் மற்றும் அந்த கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து கிட்டத்தட்ட 4 முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராகவும் பதவி வகித்த நல்லக்கண்ணு இன்று காலமானார். அரசியலில் நேர்மை, உண்மை, தூய்மை, நாணயம் உள்ளிட்ட அனைத்துக்கும் இலக்கணம் வகுத்த ஒரு கடைசி அரசியல் தலைவராக நல்லக்கண்ணு பொது மக்களால் பல ஆண்டுகளாக மதிப்புமிக்க தலைவராக பார்க்கப்பட்டவர். 1925ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் வற்றாத ஜீவநதி பாயும் தாமிரபரணி கரையில் அமைந்துள்ள ஸ்ரீவைகுண்டத்தின் உள்ள பெரும்பத்து என்ற கிராமத்தில் வற்றாத அன்போடு அவர் பிறந்திரு அரசியல் பணியாற்றி சமூக தொண்டாற்றி தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்கள், அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட அனைவரிடமும் நன்மதிப்பையும் பெருமதிப்பையும் பெற்றவர் நல்லக்கண்ணு. RNK என்று அவருடைய கட்சி தோழர்களால் அன்போடும் போற்றப்படும் ராமசாமி நல்லக்கண்ணு 101 வயதில் இன்று நிறைவாழ்வு வாழ்ந்து காலமாகியிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது மரணம் அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள், பொது தொண்டில் ஊறி திளைக்கும் பல்வேறு அமைப்பினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நேர்மையின் இமயம், எளிமையின் வடிவம், தோழர்களின் துணைவன், ஏழைகளின் இதயம் என அனைத்து தரப்பு மக்களாலும் போற்றப்படுபவர் நல்லக்கண்ணு. அரசியலில் தொண்டு, நேர்மை, எளிமை, உண்மை ஆகியவை காணாமல் போன இந்த காலத்திலும் நல்லக்கண்ணு அவருடைய பெயருக்கு ஏற்றவாறு அரசியல் தொண்டு புரிந்து அனைத்து தரப்பு மக்களிடமும் மனதில் பதிந்தவர். வட மாநிலமான கான்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26 தொடங்கிய காலகட்டத்தில் தெற்கே தாமிரபரணி தீரத்தில் பெரும்பத்து என்ற கிராமத்தில் அவர் அதே ஆண்டு பிறந்தார். அவர் பிறக்கும் போது அவரது பெற்றோருக்கு இவர் அனைவரின் அன்பையும் பெற்று நல்லக்கண்ணுவாக இருப்பார் என்று தெரியாமலேயே நல்லக்கண்ணு என்று அவருடைய பெற்றோர்கள் பெயர் வைத்த சூழ்நிலையில் 12 வயதிலேயே பாரதியார், வ.உ. சிதம்பரனார், சத்தியமூர்த்தி, ஜீவானந்தம், சீனிவாசராவ் உள்ளிட்ட அந்த காலகட்டத்து தலைவர்களால் ஈர்க்கப்பட்டு மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு ஆகியோரின் கொள்கைகளால் அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் ஈடுபட்டு சிறை சென்ற இந்த தலைமுறைக்கு தெரியாத ஒரு முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு. அவருடைய ஆசிரியர் பலவேசத்தால் பொது உடைமை கருத்துக்களை அவர் உள்வாங்கி அதன் பின்னர் அவர் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தின் ஸ்ரீவைகுண்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கிய போது அதன் முதல் கிளை செயலாளராக அந்த கட்சியில் அவர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த பகுதியில் நில உடைமையாளர்களின் அந்த நெல் மூட்டைகளை பதுக்கி வைத்த அந்த குற்றச் செயல்களை கண்டுபிடித்து அப்போதே ஜனசக்தியில் கட்டுரை எழுதி அது அப்போது அந்த மாவட்ட நிர்வாகத்திடம் அது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்ட போது அதனால் உந்தப்பட்டு அவர் பொது உடைமை கட்சிக்குள் அவர் பணியாற்ற தொடங்குகிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் அவர் பிறந்த தாமிரபரணி ஆற்றங்கரையிலேயே மணல் கொள்ளை பல ஆண்டுகளாக நடைபெற்றதை தடுப்பதற்காக மணலை தூர்வாரும் பணிக்காக பலர் அங்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேட்டில் ஈடுபடுவதை தடுப்பதற்காக 86 வயதில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில்
வழக்கை தொடர்ந்து அவரே அந்த தாமிரபரணி ஆற்றையும் அங்கு மணற்கொள்ளையையும் தடுப்பதற்கான தடை உத்தரவை நீதிமன்றத்தில் 86 வயதில் வாதாடி பெற்றவர். 15 வயதில் பொது வாழ்வில் நுழைந்து அதன் பின்னர் தொண்டு, இந்த நேர்மை, எளிமை, உண்மை என அவரது தோற்றமும் எளிமை, பேச்சும் எளிமை, எழுத்து எளிமை, பொது வாழ்வு, அரசியல் உள்ளிட்ட அனைத்திலும் உண்மைக்கும் நேர்மைக்கும் ஒரு கலங்கரை விளக்கமாக இன்றும் அரசியலில் நல்லக்கண்ணு போற்றப்படுகிறார். எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் அரசியல் சாக்கடை என்று விமர்சிப்போரும் நல்லக்கண்ணுவின் பெயரை கூறினால் அவர் ஒரு புனிதமான, அந்த வற்றாத அன்புடைய தாமிரபரணி போல, வற்றாத நீருடைய தாமிரபரணி போல வற்றாத அன்பும் பண்பும் கொண்டவர் நல்லக்கண்ணு என்று அரசியலில் எதிர் சித்தாந்தத்தில் உள்ளவர்களும் போற்றக்கூடிய ஒரு தலைவராக நல்லக்கண்ணு 100 ஆண்டுகள் பெருவாழ்வு வாழ்ந்து இன்று மறைந்திருக்கிறார்.